ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வாழைப்பழ குழி பணியாரம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு தேவையான பொருள் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி இது போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த வீடியோ கடைசியில் ஒரு இந்த தோஹாவில் கத்தாரில் நடக்கிற ஒரு கால்பந்தாட்ட போட்டியில் உள்ள நிகழ்ச்சி வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3 வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க. தோலை உரிச்சிட்டு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசித்து எடுத்துக்கங்க. இது போல் பயனுள்ள வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களோட ஆதரவை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஒரு மைதா ஒரு 200 கிராம் அதையும் எடுத்து இந்த வாழைப்பழ மிக்சரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம். தேங்காய் துருவலையும் அந்த வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனு, பேக்கிங் சோடாப்பு இருக்குல்ல, அந்த சோடாப்பு ஆப்ப சோடாப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க. சீனி ஒரு 4 டீஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா எல்லா கலவைகளும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அதை ஒரு 1 ஹவர் நீங்கள் மூடி வைக்கணும். 1 ஹவர் கழித்து தான் நீங்கள் அதை குழிப்பணியாரத்தை செய்யணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடி வச்சுங்க. ஒரு மணி நேரம் கழித்து திறந்து நம்ம ஒரு ஏலக்காய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் லேசாக போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வாழைப்பழ குழிப்பணியாரம் இது அந்த குழிப்பணியார சட்டி இருந்தாக்கா அதில் ஊற்றியும் நீங்கள் எண்ணெயை தடவி ஊற்றி செய்யலாம். அப்படி அந்த சட்டி இல்லாக்கட்டி நீங்கள் எண்ணெய் சட்டிலேயே எண்ணெயை ஊற்றி எண்ணெயிலேயே நீங்கள் அப்படியே உருண்டையாக எடுத்து போட்டு அப்படியே செஞ்சு ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் எப்படி வசதியோ அதை போல் செஞ்சுங்க. இது எண்ணெய் குறைவாக செலவாகும். அது எண்ணெயை அதிகமாக வச்சு அதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறாப்புல இருக்கும். அதான் வித்தியாசம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதைத் தொடர்ந்து உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டி கத்தாரில் நடக்கிற சில வீடியோ கிளிப்ஸு வச்சுருக்கிறேன். அது ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஜாயின் பண்ணி விடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.